வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய 180+ ரேங்கிங் ஃபேக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்களாக்கும் ப்ராக்சிமிட்டினா என்ன, இந்த ப்ராக்சிமிட்டி மூலமாக எப்படி வந்து கூகுள் மை பிஸ்னஸ் வந்து உங்கள் பிஸ்னஸை டாப்பில் ரேங்க் பண்ண வைக்குது, இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்சிமிட்டினா என்ன அப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? சப்போஸ் கூகுள் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் நியர்மி அல்லது டென்டிஸ்ட் நியர்மி அல்லது ஹோட்டல் நியர்மி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறப்போ கூகுள் மை பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சில பிஸ்னஸ் பேஜஸ் வந்து கூகுள் மேப்ல வந்து டாப்ல ஷோ பண்ணுறத பார்த்துருப்பீங்க. ரைட்டுங்களா? அப்படி ஷோ பண்றது வந்து எந்த பேஸ்ல ஷோ பண்ணுது அப்படின்னா ப்ராக்சிமிட்டி அப்படின்ற ஒரு பாராமீட்டர் மூலமா தான். ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் இந்த ஹாஸ்பிட்டல் நியர்மி அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்ல வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு ஷோ ஆகக்கூடிய எல்லா பிசினஸுமே பார்த்தீங்கன்னாக்கும் நான் எந்த இடத்துல இருந்து தேடணும் அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய நியர்பை ஹாஸ்பிட்டல் தான், நியர்பை ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. அதுலயும் எனக்கு இந்த லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னாக்கும் டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஒன்று ஷோ பண்ணிருக்கு. பார்த்தீங்களா? அது வந்து நான் சர்ச் பண்ண இடத்துல இருந்து நியர்பைல இருக்கக்கூடிய பிசினஸ் தான். ரைட்டுங்களா? ஏன் இந்த இடத்துல லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸை காட்டல அப்படின்னா கூகுளை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன கொடுக்கும் அப்படின்னா நியர்பைல யாரெல்லாம் ஒரு யூசர் சர்ச் பண்ற சர்ச் குறிக்கு வந்து பிசினஸ் பண்றாங்களோ அவங்கள தான் வந்து டாப் மோஸ்டா காட்ட ட்ரை பண்ணும். ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல நான் தேடிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல் நியர்மின்னு சொல்லி தேடுறப்போ எனக்கு நியரஸ்ட்ல யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்கள தான் ஃபர்ஸ்ட் காட்ட ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் தான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியவங்க வந்து நான் ட்ரை பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு காரணமே என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ப்ராக்சிமிட்டி அப்படின்ற ரேங்கிங் ஃபேக்டர் தான். இப்போ ப்ராக்சிமிட்டி தான் என்ன அப்படின்றத டெஃபினேஷன் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா ப்ராக்சிமிட்டின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரு சர்ச்சருக்கும் ஒரு பிசினஸ்க்கும் இடம் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பர்சன் இந்த லொக்கேஷன்ல இருந்து ஒரு பிசினஸை தேடுறாங்க. அந்த பிசினஸ்க்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் பிசினஸ் வந்து அந்த பிசினஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா இவர் எந்த லொக்கேஷன் தேடுறாரோ அந்த லொக்கேஷன்ல இருந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்கள டாப்ல ஷோ பண்ண வைக்கிறதுக்காக கூகுள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் இந்த ப்ராக்சிமிட்டின்றது. ஸோ ப்ராக்சிமிட்டி மீன்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சர்ச்சர் அண்ட் பிசினஸ் சொல்றாங்க. ஸோ யாரோட பிசினஸ் ரொம்ப க்ளோஸா ஒரு சர்ச்சருக்கு நியர்பைல இருக்கோ அவங்களோட பிசினஸ் தான் கூகுள் வந்து டாப்ல காட்டும். ஈவன் உங்களோட காம்படிட்டர் வந்து அதிகமான ரிவ்யூஸ் வச்சிருந்தாலும் சரி இல்ல அதிகமான ரேட்டிங்ஸ் வச்சிருந்தாலும் சரி கூகுளை பொறுத்தவரை யாரோட பிசினஸ் நியரஸ்ட்ல இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல காட்ட ட்ரை பண்றீங்களா? ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி அப்படின்ற இந்த ரேங்கிங் பண்ற நீங்க ரொம்ப அதிகமா எங்க பார்க்கலாம் அப்படின்னா நியர்மி அப்படின்ற கீவேர்டை போட்டு சர்ச் பண்றப்போ நீங்க எந்த லொகேஷனை தேடுறீங்களோ அந்த லொகேஷனுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய பிசினஸ் தான் கூகுள் ஃபர்ஸ்ட் காட்ட ட்ரை பண்ணும். என்னதான் அதர் பிசினஸ் வந்து ஹை ரிவ்யூஸ் வச்சிருந்தாலும் லோக்கல்ல அந்த சர்ச்சருக்கு நியர்பைல இருக்கக்கூடிய லொகேஷன் இருக்கக்கூடிய பிசினஸ் தான் டாப்ல காட்ட ட்ரை பண்ணும். ரைட்டுங்களா? கூகுளை பொறுத்தவரை ஒரு சர்ச்சரோட லொகேஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுது? ஏன்னா ப்ராக்சிமிட்டின்றது ஒரு சர்ச்சருக்கும் ஒரு பிசினஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சொன்னேன். ரைட்டுங்களா? ஒருத்தர் வந்து 300 மீட்டர்ல வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு, இன்னொருத்தர் வந்து 500 மீட்டர்ல ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த 300 மீட்டர்ல இருக்கக்கூடிய பிசினஸ் பண்றவங்க தான் கூகுள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து காட்டும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு யூசர் அல்லது ஒரு சர்ச்சரோட லொகேஷன் எங்க இருக்கு, அங்கிருந்து அந்த பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றத கூகுள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா அந்த யூசரோட ஜிபிஎஸ் மூலமாகவும் ஒய்ஃபை அண்ட் ஐபி அட்ரஸ் மூலமாகவும் கூகுள் மேப் டேட்டா மூலமாகவும் சர்ச்சரோட லொகேஷன் செட்டிங்ஸ் வச்சும் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நீங்க மொபைல்ல சர்ச் பண்றப்போ உங்களோட லொகேஷன் வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லொகேஷன் கொடுத்துருப்பாங்களா அந்த லொகேஷன் வச்சுதான் நீங்க எந்த இடத்துல இருந்து தேடுறீங்க அப்படின்றத கூகுள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ரைட்டுங்களா? சப்போஸ் நீங்க சர்ச் பண்றப்போ அந்த சர்ச் குறியில வந்து ஈவன் சிட்டி நேம் டைப் பண்ணாம இருந்தாலும் கூகுளால ஈஸியா நீங்க எந்த லொகேஷன் இருந்து தேடுறீங்கன்றத கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சிட்டில இருந்துட்டு அந்த சிட்டி நேம் வச்சு நீங்க தேடுறீங்க அப்படின்னா நீங்க எந்த சிட்டில இருக்கீங்கன்றத வந்து உங்களோட சர்ச்சர்ல இருக்கக்கூடிய பாட்டம்ல இருக்கக்கூடிய லொகேஷன் வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு சர்ச்சை வந்து நான் மேக் பண்றேன். என்னோட லொகேஷன் வந்து கூகுள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல ஹோட்டல் நியர்மின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். இப்போ நான் இந்த இடத்துல கோயம்புத்தூர் கொடுக்கவே இல்லை. அப்போ ஹோட்டல் நியர்மினா கோயம்புத்தூரை தான் கூகுள் எடுத்துக்கிறது அப்படின்றத எப்படி நல்லா தெரிஞ்சுக்கிற முடியும்? அதாவது கூகுள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா நீங்க எவ்ரி சர்ச்சஸ் மேக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பாட்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லொகேஷன் வந்து இங்க காட்டும். ஸோ இந்த லொகேஷன் வச்சு தான் கூகுள் என்ன பண்ணுன்னா இந்த சர்ச்சர் இந்த லொகேஷனை தேடுறாங்க. அப்போ அந்த லொகேஷன்ல இருந்து நியர்பைல யாரெல்லாம் இந்த பிசினஸ் பண்றாங்களோ அவங்கள காட்டணும்னு சொல்லி கூகுள் முடிவு பண்ணும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் மேப் பேக்கும் ஆர்கானிக் ரிசல்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேப் பேக்கை பொறுத்தளவுல அதாவது கூகுள் மேப்ஸ் இருக்கட்டும் அல்லது கூகுள் லோக்கல் 3 பேக் ரிசல்ட் ஆகட்டும் இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு பிசினஸ் வந்து கூகுள் டாப்ல ஷோ பண்றதுக்கான மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா இந்த ப்ராக்சிமிட்டி தான். வேறஸ் ஆர்கானிக் ரிசல்ட் எஸ்இஓ ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓ, பேக் லிங்க்ஸ் இது மாதிரி நிறைய ஃபேக்டர் வந்து அதை கன்சிடர் பண்ணி தான் ஒரு ரிசல்ட் வந்து டாப்ல கொண்டு வரும்.
பட் கூகுள் மேப்பாக இருக்கட்டும், லோக்கல் பேக்காக இருக்கட்டும், அந்த 2 இடத்துலையுமே கூகுள் ஒரு பிஸ்னஸ் டாப்பில் கொண்டு வரதுக்கான மெயின் ரீசன் வந்து ப்ராக்சிமிட்டி தான். சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்சிமிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதில் வந்து காஃபி ஷாப் நியர் மீன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேடுறாரு. அவர் தேடின இடத்துல இருந்து 300 மீட்டரில் வந்து ஒரு காஃபி ஷாப்பும் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு காஃபி ஷாப் இருக்கு. பட் ஒரு யூசர் எந்த இடத்துல தேடுறாங்களோ அந்த இடத்துல இருந்து 300 மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப்பை தான் கூகுள் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும். 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப் வந்து செகண்டா தான் ரேங்க் பண்ணும். ஈவன் அந்த செகண்டா இருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப் வந்து என்னதான் ரிவ்யூஸ் அதிகமாக வச்சிருந்தாலும் சரி, என்னதான் ரேட்டிங்ஸ் அதிகமாக வச்சிருந்தாலும் சரி, 300 மீட்டர்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரை பண்ணும். கூகுளை பொறுத்தவரை ஒரு யூசர் தேடுறப்போ அவங்களோட யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து திங்க் பண்ணி அவங்களுக்கு எது நியரஸ்டா இருக்கோ அதை தான் காட்ட ட்ரை பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ப்ராக்சிமிட்டினால தான் ஒரு பிசினஸ் வந்து கூகுள் மேப்பா இருக்கட்டும் அல்லது லோக்கல் பேக்கா இருக்கட்டும் டாப்ல ரேங்க் ஆகுன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில பிசினஸ் ஓனர் வந்து ட்ரிக்கியா திங்க் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு டயக்ராம்ல பாருங்க. ஒரு யூசர் இந்த லொகேஷன்ல இருந்து காஃபி ஷாப் நியர் மீ சொல்லி தேடுறாங்க. அந்த காஃபி ஷாப் நியர் மீ அப்படின்ற கீவேர்டுக்கு ஒரு 3 பிசினஸ் ஓனர் வந்து பிசினஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்போ யார் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆவாங்க அப்படின்னா இந்த பிசினஸ், அதாவது கிரீன் கலர்ல மென்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்டும், ரெட் கலர்ல இருக்கிறவங்க வந்து செகண்டும், பிளாக் கலர் இருக்கிறவங்க தேர்டாவும் ரேங்க் ஆவாங்க. சரிங்களா? ஆனா இப்போ இந்த தேர்டா ரேங்க் ஆகக்கூடிய பிசினஸ் என்ன பண்றாரு அப்படின்னா என்னோட அட்ரஸை வந்து இங்க நான் ஃபேக்கா கொடுக்கறனால, ஷார்டஸ்டா கொடுக்கறனால என்னால டாப்ல ரேங்க் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கண்டிப்பா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ப்ராக்சிமிட்டின்றது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சருக்கும் உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய லொகேஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சொன்னேன். அப்போ அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக ஃபேக்காக ஒரு அட்ரஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி கொடுத்தீங்களாக்கும் உங்கள் பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால ஃபேக்காக கொடுக்க ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கீவேர்டு மூலமாக ஏதாவது ட்ரிக்கியாக நம்ம வந்து டாப்பில் ரேங்க் பண்ண வைக்கலாம், ப்ராக்சிமிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணி அப்படின்னு நினச்சாலும் அதுவும் பண்ண முடியாது. இல்லை ஏதாவது ஸ்பேமிங் சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. கூகுளை பொறுத்தவரை உங்களோட லொக்கேஷன், உங்கள் பிஸ்னஸ் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை ஒரு யூசர் சர்ச் பண்ணுற இடத்துல இருந்து மெஷர் பண்ணி அதுக்கு நியர்பைல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள காட்ட ட்ரை பண்ணும். ஆனா இந்த ப்ராக்சிமிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணனா ஃபேக்கான அட்ரஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட அட்ரஸோட அக்யூரேஷன் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படின்னா சப்போஸ் நீங்க வந்து சோசியல் மீடியாவா இருக்கட்டும் அல்லது லோக்கல் டைரக்டரி, சரிங்களா? சோசியல் மீடியா, லோக்கல் டைரக்டரிலாம் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட பிசினஸ் அட்ரஸ் வந்து அக்யூரேட்டா கொடுங்க. ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு அட்ரஸும் இன்னொரு சோசியல் மீடியால வந்து இன்னொரு அட்ரஸும் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லோக்கல் டைரக்டரி லைக் எல்ப், தென் ஜஸ்டைல், சுலேகா, இந்தியா மார்ட், இது மாதிரி நீங்க லோக்கல் டைரக்டரியில் ஃபுல்லாக உங்களோட பிசினஸ் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உங்க பிசினஸோட அட்ரஸும் கூகுள் மை பிசினஸ் இருக்கக்கூடிய உங்க அட்ரஸும் சேமா இருக்கணும். டிஃப்ரெண்டா கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளால வந்து உங்களோட அட்ரஸ் எந்த லொகேஷன் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாம அந்த இடத்துல வந்து உங்க பிசினஸ் வந்து டாப்ல ரேங்க் பண்ண வைக்க முடியாம போயிருக்கீங்களா? ஸோ எல்லா லோக்கல் டைரக்டரிஸா இருக்கட்டும், எல்லா சோசியல் மீடியா சேனலா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் உங்களோட பிசினஸோட அட்ரஸ் வந்து சேமா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்க கூகுள் பை பிசினஸ் ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட அட்ரஸ் வந்து எக்ஸாக்டா பின் பண்ணுங்க. வேற எங்கேயாவது அது பின் ஆயிருந்தாலும் அதை வந்து நீங்க கரெக்டா பின் பண்றது மூலமா கூகுளால ஈஸியா உங்களோட பிசினஸ் அட்ரஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்த லொகேஷன் வந்து ஆடியன்ஸ் தர்றாங்களோ அந்த லொகேஷனுக்கு உங்க பிசினஸ்க்குள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி உங்களோட டாப்ல ரேங்க் பண்ண ட்ரை பண்ணும். ஒருவேளை நீங்க கொடுக்கக்கூடிய அட்ரஸும் நீங்க பின் பண்ண மேப் பின்னும் டிஃப்ரெண்டா இருக்கின்ற பட்சத்துல உங்களால ரேங்கே பண்ண முடியாது. ரைட்டுங்களா? ஸோ அதை எப்படி செக் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பிசினஸ் நேமை டைப் பண்ணிக்கோங்க கூகுள்ல. ஒன்ஸ் உங்க பிசினஸ் நேமை டைப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து எடிட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்களாக்கும் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் வரும். இந்த லொகேஷன் அண்ட் அட்ரஸ்ல வந்து எக்ஸாக்டா உங்களோட லொகேஷன்ல தான் இந்த மேப் வந்து பிளேஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. சப்போஸ் அது ராங்கா இருந்துச்சுனாக்கும் நீங்க ஜஸ்ட் இந்த பென்சில் ஐக்கான் மாதிரி அங்க இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் வரும். அட்ரஸ், உங்களோட சிட்டி, உங்களோட பின்கோடு எல்லாமே வரும். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாக்டா உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டான இடத்துல பின் ஆயிருக்கான்னு பாருங்க. சம்டைம்ஸ் உங்களோட அட்ரஸ் எங்கே இருக்கும், உங்களோட பின் வேற எங்கேயாவது மேப் ஆயிருச்சுனாக்கும், எக்ஸாம்பிள் இங்க மேப் ஆயிருச்சுனாக்கும் கூகுளால அக்யூரேட்டா உங்க பிசினஸோட அட்ரஸை வந்து மெஷர் பண்ண முடியாம ராங்கான அட்ரஸ்க்கு தான் உங்களை வந்து கூகுளில் வந்து ரேங்க் பண்ண ட்ரை பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ ராங்கான அட்ரஸ் இருந்தால் ராங்காக தான் ரேங்க் ஆக ட்ரை பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், உங்க அட்ரஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆயிருந்தாலோ அல்லது ராங்கா பின் பண்ணப்பட்டிருந்தாலோ அல்லது டிஃப்ரெண்டா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்ல ஒரு அட்ரஸ், இன்ஸ்டாகிராம் ஒரு அட்ரஸ், லிங்க்டின் ஒரு அட்ரஸ், கூகுள் மை பிசினஸ்ல ஒரு அட்ரஸா இருந்துச்சுனாலும் உங்களால வந்து ரேங்க் ஆக முடியாது. சப்போஸ் உங்களோட அட்ரஸ் வந்து ராங்கா இருக்குன்ற பட்சத்துல ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் ராங்கா இருந்தது அப்படின்னா உங்களுக்கான டிராஃபிக் கம்மியாகும்,
உங்களுக்கான லீட்ஸ் கம்மியாகும், உங்களுக்கான விசிபிலிட்டியும் கம்மியாகும். ரைட்டுங்களா? இதை ஃபுல்லா நீங்க அவாய்ட் பண்ணணும்னா உங்களோட கூகுள் மை பிசினஸ்ல இருக்கக்கூடிய அட்ரஸும் அதர் சோசியல் மீடியா லோக்கல் டைரக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அட்ரஸும் சேமா இருக்கும். ரைட்டுங்களா? சர்வீஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து எப்படி வந்து கூகுள் வந்து ப்ராக்சிமிட்டியை மெஷர் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஈவன் நீங்க சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லொகேஷன் பேஸ்டு பிசினஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து நீங்க கொடுத்து தான் கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ்னா யார் அப்படின்னு கேட்டீங்களாக்கும், கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், இவங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல்லாம் பாத்தீங்கன்னாக்கும் எக்ஸாக்டா ஒரு அட்ரஸ் இருக்காது. அதுக்கு பதிலா சர்வீஸ் ஏரியாலாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அந்த சர்வீஸ் ஏரியா மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ப்ரொஃபைல் கிரியேட் பண்றப்போ அவங்களோட ரியல் அட்ரஸை டைப் பண்ணிருப்பாங்க. அந்த ரியல் அட்ரஸ் மூலமா தான் கூகுள் அவங்களோட லொகேஷன் வந்து மெஷர் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் அவங்க சர்வீஸ் ஏரியால 20 ஏரியாஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அந்த 20 ஏரியாஸையும் கூகுள் வந்து செக் பண்ணும். அந்த 20 ஏரியாஸ்ல இருந்து எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸ் தேடுறாங்களோ அங்க இருந்து உங்களோட எக்ஸாக்ட் பிசினஸ் லொகேஷன் எங்க இருந்ததோ, அவங்க எங்க பின் பண்ணாங்களோ அந்த லொகேஷனை மெஷர் பண்ண ட்ரை பண்ணும். ரைட்டுங்களா? அதனால சர்வீஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து கூகுள் வந்து ப்ராக்சிமிட்டி வந்து செக் பண்ணாது அப்படின்ற ஒரு ஃபேக் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூகுள் கண்டிப்பா அங்கேயும் ப்ராக்சிமிட்டியை யூஸ் பண்ணி தான் ஆகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சர்வீஸ் ஏரியா செட்டிங்ஸை பொறுத்தவரை நீங்க 20 சர்வீஸ் ஏரியா கொடுப்பீங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், சில பேர் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour டிராவல் இருக்கக்கூடிய ஏரியாஸா பார்த்து கொடுத்துங்க. ஏன்னா நீங்க எந்த லொகேஷன்ல உங்களோட பிசினஸ் வந்து அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதுல இருந்து ஒரு 1 hour டிராவல் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய லொகேஷன் ஃபுல்லா கொடுத்தீங்களாக்கும் ஈஸியா சர்வீஸ் ஏரியா பிசினஸ்க்கும் உங்களால உங்களோட பிசினஸ் வந்து டாப்ல ரேங்க் பண்ண வைக்க முடியும். ரைட்டுங்களா? ரெண்டாவது இன்னொரு மித்து என்னன்னு பாத்தீங்களாக்கும், ஒருவேளை நம்மளோட அட்ரஸ் வந்து ஹிடன் பண்றதுனால நம்மளோட பிசினஸ் வந்து டாப்ல ரேங்க் ஆகும், ஏன்னா கூகுளால ப்ராக்சிமிட்டி வந்து மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா போய். ரைட்டுங்களா? கூகுள் வந்து நீங்க உங்க பிசினஸ் ப்ரொஃபைல வந்து நீங்க கிரியேட் பண்றப்ப உங்க அட்ரஸ் கொடுத்திருப்பீங்க. அது வந்து சர்வீஸ் பேஸ்டு பிசினஸா இருக்கட்டும் அல்லது லொகேஷன் பேஸ்டு பிசினஸா இருக்கட்டும், ரெண்டுலயுமே உங்களோட அட்ரஸ் கொடுத்திருப்பீங்க. அந்த அட்ரஸ்ல இருந்து நீங்க என்னென்ன ஏரியாலாம் சர்வீஸ் ஏரியாவை கொடுத்திருக்கீங்களோ அந்த சர்வீஸ் ஏரியாவோட டிஸ்டன்ஸ்ல மெஷர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மேப்ல காட்டும். ரைட்டுங்களா? ப்ராக்சிமிட்டி மட்டும்தான் ஒரு ரேங்கிங் ஃபேக்டரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கூகுள் வந்து ஒரு டாப் 3 ரேங்கிங் ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணுது. அதுல வந்து ப்ராக்சிமிட்டி, ரிலவன்சி, ப்ராமினன்ஸ், இந்த 3 ஃபேக்டர். அதுல ப்ராக்சிமிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி ரேங்கிங் ஃபேக்டர் தான். பட் அது மட்டும்தான் ஒரு ரேங்கிங் ஃபேக்டர் கிட்ட கிடையாது. ரைட்டுங்களா? ஈவன் சம்டைம்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கும் ஒரு சர்ச்சர் சர்ச் பண்ற லொகேஷன்ல இருந்து நியர்பை லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸை விட லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸையும் கூகுள் வந்து டாப்ல காட்டும். என்ன ரீசனாலன்னா அந்த பிசினஸ் வந்து மோர் ரிலவெண்டா இருக்கும், மோர் ட்ரஸ்டடா இருக்கும், மோர் ரிவ்யூஸ் அதிகமா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த காரணத்தினாலையும் ஒரு பிசினஸ் வந்து டாப்ல ரேங்க் ஆகும். அதனால ப்ராக்சிமிட்டி மட்டும்தான் ஒரு ரேங்கிங் ஃபேக்டர்னு சொல்லி நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரேங்கிங் ஃபேக்டர் தான். ஸோ ஃபைனல் சம்மரியை பொறுத்தவரை ஒரு யூசர் எந்த அளவுக்கு உங்க பிசினஸ்க்கு நியர்பைல இருந்து சர்ச் பண்றாங்களோ இந்த ஒரு ஃபேக்டரையும் உங்க பிசினஸ் அட்ரஸ் ரொம்ப அக்யூரேட்டா இருந்தா அந்த பர்டிகுலர் ஃபேக்டரையும் வச்சுதான் கூகுள் உங்களோட பிசினஸ் வந்து கூகுள் மேப்ல வந்து டாப்ல ஷோ பண்ண ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்சிமிட்டி என்னன்னா ஒரு சர்ச்சருக்கும் ஒரு பிசினஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ப்ராக்சிமிட்டின்னு சொல்றாங்க. யாரோட பிசினஸ் வந்து ஒரு சர்ச்சர் சர்ச் பண்றப்ப ரொம்ப க்ளோஸா இருக்கோ அவங்களோட பிசினஸ் தான் கூகுள் டாப்ல ரேங்க் பண்ண ட்ரை பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ப்ராக்சிமிட்டி வந்து சீட் பண்ணணும்னு நினைச்சீங்களாக்கும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? உங்க அட்ரஸையும் உங்க லொகேஷன் அக்யூரேசியும் நீங்க ப்ராப்பரா செட் பண்ண ட்ரை பண்ணாலேயும் கண்டிப்பா உங்களால கூகுள் மேப்ல வந்து டாப்ல ரேங்க் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோல கூகுள் மை பிசினஸோட 3rd ரேங்கிங் ஃபேக்டரை பத்தி பார்க்கலாம். Until that, signing off, Digital Vision.